ஆட்டினுடைய கொம்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு எக்காலம். இந்த எக்காலத்திற்கு ஹீப்ருல ஷோஃபார் என்று பெயர். யாரெல்லாம் அழுகிறார்கள்? அதற்காகத்தான் ஷெவாரிம் என்கிற 3 மிதமான துணியை எழுப்புவது. 3 என்கிற எண் ஆசாரியர்கள், லேவியர்கள், ஜனங்கள், மொத்த இஸ்ரவேலையும் குறிக்கிறது. அதற்காக 3 துணி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எக்கால சத்தம் கேட்கிற செவிகளாக நம்முடைய செவிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு எக்காலம் ஊதப்படும் முறைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்னுடைய கையில இருப்பது ஒரு ஆண் ஆட்டினுடைய கொம்பிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு எக்காலம். இந்த எக்காலத்திற்கு ஹீப்ருல ஷோஃபார் என்று பெயர். எப்பொழுதுமே எக்காலம் ஆண் ஆட்டினுடைய கொம்பிலிருந்து தான் தயாரிக்கப்பட வேண்டும். அதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், ஈசாக்கு ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான மகன் ஈசாக்கை பலியிட மோரியா மலைக்கு கொண்டு போன பொழுது அவரை பலியிடுவதற்கு பதிலாக பின்னாக திரும்பிப்பார் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆட்டினுடைய கொம்பு முட்புதரிலே சிக்கிக் கொண்டு நின்றது. அந்த ஆட்டை ஆபிரகாம் ஈசாக்கிற்கு பதிலாக பலியிட்டார். அந்த ஆடு கொம்புகள் சிக்கப்பட்ட ஆடு. கொம்புகள் என்ன செய்தது என்று சொன்னால் ஈசாக்கை காப்பாற்றினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஈசாக்கிற்கு பதிலாக கொம்புகள் சிக்கப்பட்ட ஆடு பலியிடப்பட்டது. நம்மையும் இந்த பாரமான பாவமான உலகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது இந்த கொம்புதான், எக்காலம் தான். இந்த எக்காலத்தில் இருந்து வருகிற சத்தம் தான். ஆகையினால் தான் ஷோஃபார் எப்பொழுதுமே மேல் ராம், அதாவது ஆண் ஆட்டிலிருந்து கொம்பிலிருந்து தயாரிக்கப்பட வேண்டியது. இந்த எக்காலம் ஊதுகிறதற்கு முறைகள் இருக்கிறது. வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51லும் 52வது வசனத்திலும் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி எக்காலம் தொனிக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். கடைசி எக்காலம் என்று சொன்னால் அதற்கு முன்பு எத்தனை எக்காலங்கள் தொனிக்கும் என்கிற கேள்வி. அதற்கு நாம் இன்றைக்கு பதில் கண்டுபிடிக்க போகிறோம். எக்காலம் ஊதும் பொழுது 3 வித்தியாசமான தொனிகளிலே எக்காலத்தை ஊத வேண்டும். முதலாவது ஊதப்படும் தொனிக்கு ஹீப்ருல தெருவா என்று சொல்லும் பொழுது 9 ஷார்ட் பிளாஸ்ட், அதாவது சிறிதாக ஊத வேண்டும். 9 முறை ஊத வேண்டும், தெருவா. இரண்டாவது ஷெவாரிம் என்று சொல்லும் பொழுது 3 மிதமான தொனியை எழுப்ப வேண்டும், ஷெவாரிம். கடைசியாக ஊதுவதற்கு பேரு தெக்கியா கடோலா. இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நீளமான நீண்ட தொனி ஊத வேண்டும். இந்த நீண்ட துணியை தான், தெக்கியா கடோலாவை தான் கடைசி எக்காலம் என்று சொல்லி சொல்லுவார்கள். நன்றாய் கவனிங்கள். தெருவா, ஷெவாரிம், தெக்கியா கடோலா. தெருவா என்று சொல்லும் பொழுது 9 சிறிய துணி. எதற்கு 9 எதை குறிக்கிறது? பீப்புள் ஆர் கிரைங், ஜனங்கள் அழுகிறார்கள் என்பதற்கான அடையாளத்தை சொல்லுவதுதான் 9 சிறிய துணி எழுப்புவது. யாரெல்லாம் அழுகிறார்கள்? அதற்காகத்தான் ஷெவாரிம் என்கிற 3 மிதமான துணியை எழுப்புவது. 3 என்கிற எண் இஸ்ரவேல் மக்களுடைய 3 விதமான பிரிவுகள் உள்ள மக்கள்: ஆசாரியர்கள், லேவியர்கள், ஜனங்கள். கடைசி ஒரு எக்காலம் தெக்கியா கடோலா
அழுது கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி, அழாதே, மேசியா வந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான செய்தி. இப்பொழுது என்னால் முடிந்தவரை நான் இந்த எக்காலத்தை ஊதுகிறேன். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். முதலாவது நான் ஊதுவது தெருவா. 9 சிறிய துணியை நான் எழுப்ப போகிறேன். இது தெருவா, 9 சத்தங்கள். இதனுடைய பொருள், ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். people are crying. இப்பொழுது ஷவாரி 3 துணி, மிதமான துணி எழுப்ப போகிறேன். யாரெல்லாம் அழுகிறார்கள்? ஆசாரியர்கள், லேவியர்கள், ஜனங்கள், மொத்த இஸ்ரவேலையும் குறிக்கிறது. அதற்காக 3 துணி. இது ஷவாரி. இப்பொழுது கடைசி எக்காலம். இது நெடுந்துணி, நெடுந்துணியாய் துணிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற இந்த கடைசி எக்காலம். இதற்கு தெக்கியா கடோலா. கடோல் என்று சொன்னால் பெரிய பெரிய சத்தம் என்பது. அந்த பெரிய சத்தம், நீண்ட துணி, நெடுந்துணி, எக்காலம் நெடுந்துணியாய் துணிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியா வந்து கொண்டிருக்கிறார். லேவியர்களே, ஆசாரியர்களே, இஸ்ரவேல் ஜனங்களே, அழாதேயுங்கள் என்கிறதான செய்தி. இப்பொழுது கேட்கலாம், தெக்கியா கடோலா. கடைசி எக்காலம் துணிக்கும் பவுல் சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி எக்காலம் நம்முடைய மணவாளனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது துணிக்கிற ஒரு நெடுந்துணியாய் துணிக்கிற எக்காலம். இந்த எக்கால சத்தம் வானில் கேட்கும். அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள். அவர்களுடைய சரீரம் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து வருவார் என்கிறதான சந்தோஷமான செய்தியை இந்த எக்கால பண்டிகை நமக்கு சொல்லுகிறது. எக்கால சத்தத்தோடு திரும்பி வரப்போகிற நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நீங்களும் நானும் சந்தோஷமாய் ஆயத்தப்படுவோம். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எக்கால சத்தத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடைசி எக்காலம் துணிக்கும். அந்த எக்கால சத்தம் எங்களுடைய காதுகளிலே துணிக்கும். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது நாங்கள் மறுரூபமாக்கப்படுவோம். ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். மாரநாதா, சீக்கிரம் வாரும் இயேசுவே என்கிறதான அறிக்கையை நாங்கள் செய்கிறோம். உம்முடைய வருகையை நாங்கள் அவளோடு எதிர்பார்க்கிறோம். உம்முடைய வருகைக்கென்று நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இந்த பண்டிகைக்கு இன்னொரு பேர் இருக்கு, யாம் தெருவா. யோம் என்கிற எபிரேய வார்த்தைக்கு நாள். தெருவா என்று சொன்னால் யாம் ஹட்டீம் என்று சொல்லும் பொழுது நியாயத்தீர்ப்பின் நாள் என்று சொல்லியும் இந்த பண்டிகை அழைக்கப்படுகிறது. நம்முடைய மணவாளன், நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், நம்மை விடுதலையாக்கினவர், நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மை சந்திக்க வருகிறார் என்று சொன்னால் எத்தனை பேர் அவரை சந்திப்பதற்கு உண்மையாய் உத்தமமாய் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கிறோம், எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் என்கிறதான கேள்வி